வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த குரு ஆராய்ச்சியாளர் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்க நிர்வாகி திரு பூபதிராஜன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் சங்க நிர்வாகிகள், ஜோதிட நண்பர்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இன்னைக்கு சிந்திக்க போகிற தலைப்பு நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது டிஎன்ஏ ஜோதிடத்தை பற்றி பேச போகிறோம். இப்போ டிஎன்ஏ ஜோதிடத்தை பற்றி நம்ம இப்போ நிறையா முறைகள் இப்போ ஜோதிடத்தில் வந்திருக்கு. அந்த வகையில் நம்ம எல்லா முறையும் படித்தாலும் அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டு அந்த விஷயங்கள் நம்ம ஜாதகத்தோடு நம்ம பார்க்குற ஜாதகத்தோட எப்படிலாம் ஒத்து போகுது அப்படின்றது தான் நம்ம முக்கியமான விஷயம். நம்ம எவ்வளோ முறைகள் வேணாலும் படிக்கலாம், எந்த முறையும் குறை சொல்லக்கூடாது. அந்த முறை நாம் பார்க்குற ஜாதகத்தில் எந்த அளவுக்கு ஒத்து வருது அப்படின்னு நம்ம பார்த்து நம்மளுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு தேவையில்லாத விட்டுடலாம். அந்த லெவலில் நம்மளுக்கு டிஎன்ஏ ஜோதிடம் நம்மளுக்கு சிறப்பாகவே பயன்பட்டுது. ஒரு ஜோதிடம் அப்படின்றதே வழிகாட்டுறது தாங்க, ஒரு தீர்வு அப்படின்னு இல்லை. ஒரு ஜோதிடம்ன்றது இந்த காலகட்டத்தில் இந்த நேரம் நடக்குது, நீங்கள் இப்படி செஞ்சால் அது நல்லாயிருக்கும், இப்படி செய்யாதீங்க, இப்படி செய்யலாம் அப்படின்ட்டு சொல்கிறதுக்காக தான் ஜோதிடம். அந்த வகையில் இந்த டிஎன்ஏ ஜோதிடம் நம்ம முன்ஜென்ம கர்மா, நாங்கள் முன்னோர்கள்கிட்டேருந்து வந்த கர்மா, முன்ஜென்மர்களை என்னெல்லாம் கர்ம பதிவு வாங்கி வந்திருக்கு அப்படின்றத அந்த நட்சத்திரங்கள் மூலிமா வெளிப்படுத்துறது தான் டிஎன்ஏ ஜோதிடம் அப்படின்றது. அந்த தலைப்பை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு கர்மாவும் பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜோதிடம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி, புரிஞ்சுக்கணுங்க, அவ்வளோங்க. ஒவ்வொரு விதியுமே காலபுருஷ தத்துவ அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ காலபுருஷ தத்துவத்தை நம்ம ஒவ்வொரு விதி, ஒரு யூடியூப்பில் ஒரு விதியை பார்க்குறோம், ஒரு ஃபேஸ்புக்கில் ஒன்று படிக்கிறோம், வாட்ஸ்அப்பில் ஒன்று படிக்கிறோம் அப்படின்னா அந்த விதிகள் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் உங்களுடைய அந்த காலபுருஷ தத்துவத்தை நான் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டே நீங்கள் பார்க்குற ஜாதகத்தை அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ காலபுருஷ தத்துவ அடிப்படையில் தான் ஒவ்வொரு விதியுமே உருவாக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது, நம்மளுடைய யோகம் அப்படின்றது, பாக்கியம் அப்படின்றது 9ஆம் இடங்க. 9ஆம் இடம் அப்படின்றது தனுசு, காலபுருஷனுக்கு. அப்போ தனுசில் யாருக்கெல்லாம் ஒரு கிரகம் இருக்குது, அவங்க லக்கணத்துலேருந்து தனுசு எந்த பாவமாக வருதோ அதுதான் அவங்களுடைய வளர்ச்சியை சொல்கிறக்கூடிய இடம். அப்போ தனுசு அவங்க லக்கணத்துலேருந்து எந்த பாவமாக இருக்குது, தனுசில் என்ன கிரகம் இருக்கோ அதுதான் அவங்களுடைய வளர்ச்சி. அப்போ காலபுருஷன் 9ஆம் இடம்ன்றது நம்மளுடைய வளர்ச்சியை சொல்கிறக்கூடிய பாவம். அந்த 12 பாவங்களில் நம்ம அடுத்த நிலைக்கு உயரணும் அப்படின்னா தனுசை இயக்கணும்னு சொல்கிறோம். அப்போ தனுசு நம்ம லக்கணத்துலேருந்து எந்த பாவமாக வருது, காலபுருஷனுக்கு எந்த பாவமாக வருது அப்படின்றத பார்த்து, காலபுருஷனுக்கு அந்த தனுசில் எந்த கிரகம் இருக்குது அப்படின்றத பார்த்து அதை நம்ம செயல்படுத்தோம்னா வாழ்க்கைக்கு உயரலாம். அதுபோல் நம்ம பொருளாதாரம் அப்படின்றது காலபுருஷனுக்கு 2ஆம் பாவம். நம்மளுடைய புண்ணியமும் பொருளாதாரமும் 2ஆம் பாவத்தில் தான் இருக்குங்க. காலபுருஷனுக்கு 2ஆம் பாவம். அப்போ அந்த காலபுருஷனுக்கு 2ஆம் பாவம் அப்படின்ற ரிஷபம் அப்படின்றது அவங்கவுங்க லக்கணத்திலேருந்து எந்த பாவமாக வருது, அந்த ரிஷபத்தில் என்ன கிரகம் இருக்குதோ அதுதான் அவங்களுடைய பொருளாதாரத்தையும் அவங்களுடைய புண்ணியத்தையும் அதிகமாக்குதுங்க. புண்ணியம் அப்படின்றது 2ஆம் பாவம் அப்படின்னா பாவம் அப்படின்றது அதுக்கு நேராக 7ஆம் பாவம். அப்போ விருச்சிகம் எந்த பாவமாக வருதோ அவங்க லக்கணத்துக்கு, விருச்சிகத்தில் எந்த கிரகம் இருக்கோ அது சார்ந்த விஷயங்களை அவங்க ஒரு தவறான முறையில் பயன்படுத்தாமல் இருந்தாங்கன்னா அவங்களுடைய பாவங்கள் சேராமல் இருக்கும். அது புண்ணிய பலம் பெருக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குங்க. அதே போல் தான் நம்மளுடைய 6ஆம் இடம் கன்னி அப்படின்றது காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். அப்போ 6ஆம் இடம் தான் நம்மளுக்கு பிரச்சனையை கொடுக்குற இடம். அப்போ 6ஆம் இடத்துல இருக்குது காலபுருஷனுக்கு 6ஆம் இடம்ன்ற கன்னியில் இருக்கிற கிரகம் கன்னியை அவங்க லக்கணத்துக்கு எந்த பாவமாக வருதோ அந்த பாவம் இதுதான் அவங்களுக்கு பிரச்சனையும் ஒரு கடனும் நோயை கொடுக்கறது. அப்போ அவங்கவுங்க லக்கணத்துக்கு அந்த கன்னி எந்த பாவமாக வருதோ அந்த பாவம் சார்ந்து தான் நம்ம பிரச்சனையை அனுபவிக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதுபோல் காலபுருஷ தத்துவ அடிப்படையில் தான் ஒன்றுமே உருவாக்கியிருக்காங்க. நீங்கள் எந்த விதிகள் எந்த இடத்துல படித்தாலும் சரி, அதை காலபுருஷ தத்துவ அடிப்படையில் நீங்கள் அதை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த விதிகள் ஒரு ஆசிரியர் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த விதிகள் எப்படி ஈஸியாக எடுத்திருக்காங்கன்னு நம்ம அறிஞ்சிக்க முடியும். இப்போ ஒரு குலதெய்வ குறை இருக்குது அப்படின்னா அது ஒரு சூரிய வழிபாடு பண்ணுங்கள் சரியாக போகும்னு சொல்கிறாங்க. ஏன்னா காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதி சூரியன். அப்போ சூரியன் மேஷத்தில் லக்கணத்தில் உச்சமாக வராரு. அப்போ சூரியன் வழிபாடு பண்ணும்போது குலதெய்வ வழிபாடோட குறை கொஞ்சம் நம்மளுக்கு நீங்கள் குலதெய்வத்துக்கான வாய்ப்பு, நம்மளுக்கு குலதெய்வத்தை அறிந்து கொள்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதுபோல் ஒன்றுமே காலபுருஷ தத்துவ அடிப்படையில் தான் இயங்கிட்டு இருக்குது. அதே போல் தான் நம்ம இப்போ 9ஆம் இடம் வாழ்க்கையோட வளர்ச்சி, நம்மளுடைய யோகம், பாக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம தங்கபாண்டியன் ஐயா எல்லாருக்கும் தெரியும். அவர் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறாரு. அவருடைய லக்கணம் மிதுன லக்கணம்.
அவருடைய 2ஆம் அதிபதி சந்திரன். சந்திரன் போய் அவருக்கு 9ல் இருக்கிறாரு. அப்போ 2ஆம் இடம் பேச்சு. அந்த பேச்சுன்ற கிரகம் தான் போய் 9ல் இருக்கார். அவருடைய பேச்சு மூலியமாக தானே அவருடைய இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறாரு. அப்போ அந்த 2ஆம் பாவத்தை 2ஆம் பாவம் போய் எதில் இருக்குது? 9ல் இருக்குங்க. அப்போ அந்த 9ஆம் பாவத்தில் இருக்கிற 2ஆம் அதிபதி ஏற்கிறார். அவருடைய பேச்சு மூலியமாக தான் அந்த விளம்பரம், அவருடைய வளர்ச்சி அப்படின்றதுக்கு. 9ஆம் பாவம் வளர்ச்சி. 9ஆம் பாவத்தில் இருக்கிற கிரகம் அவருடைய 2ஆம் அதிபதி. 2ஆம் இடம் தான் பேச்சை குறிக்கிற கிரகம். அதனால் அவருடைய வளர்ச்சி அந்த பேச்சு மூலியமாக சிறப்பாக இருக்கிறது. அதுபோல் உங்களுடைய 9ஆம் பாவத்தில் தனுசில் என்ன கிரகம் இருக்குதோ அந்த பாவத்தை இயக்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து வளர்ச்சியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஓகேங்களா? இப்போ நம்மளுடைய தலைப்புக்கு வருவோம். டிஎன்ஏ ஜோதிடம் அப்படின்றது வாழ்க்கைக்கு வழிகாட்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜோதிட முறையை நம்ம வந்து சென்னை விஷால் சார்கிட்ட படித்தோம். டிஎன்ஏ விஷால் சார் அவங்ககிட்ட படித்தோம். சேலத்தில் வந்து ரோசலின் ராணி அம்மா இருக்கிறாங்க, அவங்ககிட்டையும் தான் படித்தோம். இதை படிச்சுட்டு நம்ம நிறைய கிளாஸ் இந்த டிஎன்ஏ ஜோதிடம் சார்ந்து நிறையா வகுப்பும் எடுத்திருக்கோம். நம்ம ஒரு 5 பேட்ச் கிட்ட வகுப்பு எடுத்திருக்கோம். இதில் நிறைய நண்பர்கள் வந்து ரொம்ப எளிமையாக இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் டிஎன்ஏ ஜோதிடம் அப்படின்றது ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு கர்ம பதிவு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அந்த வகையில் அந்த 8, அதாவது கேதுக்கு கர்ம பதிவு இல்லை, மற்ற 8 கிரகங்களுக்கும் கர்ம பதிவு இருக்குது. ஓகேங்களா? அப்போ சூரியனோட கர்ம பதிவுன்னு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். சூரியனோட கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி. அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி. இதுதான் சூரியனோட கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரங்கள்னு சொல்கிறோம். அப்போ இந்த நட்சத்திரங்கள் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, இது ப்ளஸும் இதுதான், மைனஸும் இதுதாங்க. இந்த கர்ம பதிவு அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் யாருக்கெல்லாம் லக்ன புள்ளியாக இருக்கோ, லக்னாதிபதி நின்ற நட்சத்திரமாக இருக்கோ, சந்திரன் நின்ற நட்சத்திரமாக இருக்கோ, இதுதான் அவங்களுடைய இப்படி தான் அந்த நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டு இந்த நட்சத்திரங்கள் உள்ள குடும்பம், இந்த நட்சத்திரங்கள் யாரோட குடும்பத்திலலாம் லக்ன புள்ளியா லக்னாதிபதியா ராசி நின்ற நட்சத்திரமாக இருக்கோ அந்த குடும்பத்தில் அரசு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தொடர்பு, அரசியல் தொடர்பு அதுபோலலாம் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுபோல் சூரியன் தான் மருத்துவம்னு சொல்கிறோம். அப்போ மருந்து, மெடிக்கல் மருத்துவம் சம்மந்தப்பட்ட துறையும் இந்த குடும்பத்தில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த நட்சத்திரங்கள் இருக்கிற குடும்பத்தில் இந்த சூரியனோட கர்ம பதிவு என்னெல்லாம் அந்த சூரியனோட காரகத்துவத்தை சொல்லுதோ அந்த காரகத்துவத்தோட ப்ளஸ் அங்கே இருக்கும். அதுபோல் மைனஸ் அப்படின்னா சூரியன் தான் தந்தையார். அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாக இருக்கும். அப்பா கிட்ட ஏதாவது சொல்லணும்னா மகன் வந்து அம்மாக்கிட்ட சொல்லி தான் சொல்கிறது. அதுபோல் அப்பா வந்து அப்பாவால் பெரிய பிரயோஜனம் இருக்காது அந்த பிள்ளைக்கு, இல்லை அப்பா சின்ன வயசுலேயே தவறிடுறாங்க. இந்த அமைப்பெல்லாம் வந்து அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி இந்த நட்சத்திரங்களில் இருக்குது. பெரும்பாலும் ஒரு அரசு இல்லை அரசாங்க தொடர்பு கொடுத்து அரசியலில் தொடர்பு கொடுத்து அதுவே ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா அதில் வளர்கிறாங்க, மைனஸாக இருந்ததுன்னா அந்த நட்சத்திரங்களே அவங்கள கஷ்டப்படுத்துதுங்க. அப்போ ப்ளஸ்ஸும் அதுதான், மைனஸும் அதுதான். அப்போ இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து சூரியனோட கர்ம பதிவு அப்படின்றதால பிரதோஷ வழிபாடு செய்யலாம். அதுபோல் வந்து அப்பா வயதில் உள்ளவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யலாம். அப்பா இருக்கும்போது அவருக்கோட மதிப்பு மரியாதை, அவருக்கு மரியாதை கொடுக்கறது அப்படின்றது இந்த சூரியனோட கர்ம பதிவை ப்ளஸ்ஸாக நம்மளுக்கு செய்ய வைக்கும். இதுதான் சூரியனோட கர்மா. சூரியனோட கர்மா அப்படின்னாலே அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் கம்மி, அப்பாவால் பெரிய பிரயோஜனம் இருக்காது, எல்லாம் அப்பாவும் பிள்ளையும் பிரிஞ்சு இருக்கிறாங்க, ரொம்ப அன்னோனியமாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த சூரியன் கர்மா பாசிட்டிவாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அதுதான் ப்ளஸ்ஸு, அதுதான் மைனஸு. இவங்களுக்கு இந்த சூரியன் கர்மா உள்ளவங்களுக்கு இவங்களை வளர்த்து விட்டவங்களும் அதே வந்து சூரியனோட ராசி, அதாவது சூரியனோட நட்சத்திரங்கள் அப்படின்றது கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்களும் சிம்ம ராசி, சிம்ம லக்கணங்களில் பிறந்தவங்க தான் இவங்களுக்கு வளர்ச்சியாகவும் இருப்பாங்க, இவங்களுடைய கஷ்டத்துக்கு காரணமும் அவங்களாவே இருப்பாங்க. அப்போ இந்த நட்சத்திரங்கள் ப்ளஸ்ஸையும் கொடுக்குது, மைனஸையும் கொடுக்குது. அப்படின்னும் போது இந்த நட்சத்திரங்களை சூரியனோட கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து சந்திரனோட கர்ம பதிவு. சந்திரன் அப்படின்ற கிரகத்தோட கர்ம பதிவுன்னு பார்த்தீங்கன்னா பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதிங்க இந்த 4 நட்சத்திரங்கள் வந்து சந்திரனோட கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்கள் இருக்கிற ஃபேமிலியில் இது பெரும்பாலுமே வந்து அம்மா பாசம் அதிகமாக உள்ள ஜாதகர் இவங்க. இந்த நட்சத்திரங்கள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும், அம்மாவை விட்டு பிரிய மாட்டாங்க, அம்மாவை ஏதாவது சொன்னால் இவங்களுக்கு கோபம் வரும். அதுபோல் தன்மையை வந்து இந்த நட்சத்திரங்கள் கொடுக்குதுங்க. அப்போ இந்த பெரும்பாலுமே இந்த ஒரு புள்ள வந்து ஒரு நல்ல ஒரு வெளிநாட்டுக்கு போகணும், வேலைக்கு போகணும் அப்படின்னா அந்த அம்மாவுடைய செய்கையாலே இவங்களுடைய வளர்ச்சி தடைப்பட்டதாக இருக்கும். அம்மா வந்து நீ ஒரு பிள்ளையா இருக்கடா, உன்னை விட்டுட்டு நான் எப்படி இருக்கிறது, அதனால் உன்னை விட்டு பிரிஞ்சு போக முடியாது, அதனால் நீ எங்கேயும் போக வேணாம் அப்படின்னு பிள்ளையோட வளர்ச்சியை தடுத்ததில் அம்மாவோட பங்கு பெரிய பங்காக இருக்குங்க. அதுபோல் அந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் அது அம்மாவோட வளர்ச்சி பெரும்பாலுமே வந்து அந்த சந்திரன் கர்மா உள்ளவங்க
அவங்களுடைய கேரியரில் நல்லா ஜொலிக்கலை அப்படின்னா அம்மா அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஏன்னா அம்மா வந்து பிள்ளையை பிரிகிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அதுபோல் சந்திரனுடைய கர்மா உள்ளவங்கள் வந்து உணவு பழக்க வழக்கத்தில் ரொம்ப முக்கியமாக கவனமாக இருக்கணும். அந்த உணவு வந்து இவங்களுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு அந்த சந்திரன் தான் உணவுங்க. அப்போ அதை வந்து நம்ம பிடிக்குது அப்படின்றது நிறைய சாப்பிட்டு அதுவே வந்து இவங்களுக்கு உடம்புல வந்து கஷ்டத்தை கொடுத்துரும். இந்த சந்திரன் கர்மா அதிகமாக இருக்கிறவங்க வந்து அதுதான் அந்த சந்திரனோட காரகத்துவ தொழில் செய்கிறவங்க, அதுபோல் வந்து ஹோட்டலு, அதுபோல் எண்ணெய் தண்ணி மளிகை இதுபோல் மக்கள் அன்றாடம் யூஸ் பண்ணுற பொருள் அது வந்து தொழிலாக செய்கிறவங்க இந்த சந்திரன் கர்மா இருக்கிற குடும்பத்தில் இருப்பாங்க. அதுபோல் வந்து அன்றாடம் யூஸ் பண்ணுற போய் ஹோட்டலில் இருக்கலாம், எண்ணெய் தண்ணி பால் ஐஸு மோர் கூல்ட்ரிங்க்ஸு இது போல் வந்து சந்திரனோட காரகத்துவ தொழில் செய்கிறவங்க அந்த குடும்பத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சந்திரனோட கர்மா இருந்தது அப்படின்னா இவங்க அதிகமாக வந்து அதுபோல் வந்து நீர்மோர் தானம் பண்ணலாம், உணவு தானம் பண்ணுறது அப்படின்றது இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அந்த கர்மா அப்படின்றது நம்ம முன்னாடி சொன்ன போல தான். லக்ன புள்ளி லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம், சந்திரன் நின்ற நட்சத்திரம், இது வந்து பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்களாக இருந்ததுன்னா உங்களுக்கு சந்திரனோட கர்ம பதிவு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த நட்சத்திரங்கள் உள்ளவங்க இதுபோல் நம்ம வந்து உணவு தானம் பண்ணுறது, நீர்மோர் தானம் பண்ணுறது அப்படிலாம் வந்து இந்த கர்மாவோட அளவை கண்டிப்பாக குறைக்குங்க. அடுத்தது வந்து செவ்வாயோட கர்மப்பதிவு. செவ்வாயோட கர்மப்பதிவு ரொம்ப வந்து முக்கியமானதாக இருக்குது. எல்லாருடைய திருமண வாழ்க்கையிலும் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுறது இந்த செவ்வாயோட கர்மப்பதிவு. செவ்வாயோட காரகத்துவத்தோட ப்ளஸும் மைனஸும் இதுதான். இப்போ செவ்வாயோட கர்மப்பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை பூரம் மூலம் ரேவதிங்க இந்த 4 நட்சத்திரங்கள் அப்படின்றது செவ்வாயோட கர்மப்பதிவில் வரும். இந்த 4 நட்சத்திரங்கள் யாரோட குடும்பத்திலலாம் லக்ன புள்ளியாக இருக்கோ, லக்னாதிபதி நின்ற நட்சத்திரமாக இருக்கோ, சந்திரன் நின்ற நட்சத்திரமாக இருக்கோ, அந்த குடும்பத்தில் வந்து திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டவங்க, திருமணம் தாமதமானவங்க, திருமணம் பிரச்சனையாக இருக்கிறவங்க, இல்லை திருமணம் வந்து ஆகி டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க, இது போல் திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் கண்டிப்பாக இந்த நட்சத்திரங்கள் இருக்குங்க. நீங்கள் எந்த ஜாதகத்தோனாலும் எடுத்துகிட்டு பார்க்கலாங்க. கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த 4 நட்சத்திரங்கள் வந்து லக்ன புள்ளியா லக்னாதிபதி நின்ற நட்சத்திரமா சந்திரன் நின்றமா நட்சத்திரமா இருக்கிற குடும்பத்தில் கண்டிப்பாக திருமண தாமதம், திருமண வாழ்க்கை பாதிப்பு, திருமணம் ஆகாதவங்க இருக்கிறது, திருமணமாகி சின்ன வயசுலேயே வாழாமல் இருக்கிறது அப்படின்றது இந்த நட்சத்திரங்கள் உள்ள குடும்பத்தில் இருக்குது. இதுதான் செவ்வாயோட கர்மப்பதிவை சொல்லுது. செவ்வாயோட கர்மப்பதிவு உள்ள குடும்பத்தில் இது சொல்லுது. அதே போல் வந்து செவ்வாயின்றது சகோதர ஒரு பங்காளிக்குள்ளே வந்து ஒத்து வராது, பங்காளியில் சண்டை அப்படின்றதும் இந்த கர்மப்பதிவு உள்ள குடும்பத்தில் இருக்குது. அதுபோல் செவ்வாய் அப்படின்றது யூனிஃபார்ம் போட்ட சர்வீஸ் பண்ணுறதுங்க. இந்த குடும்பத்தில் தான் வந்து யூனிஃபார்ம் போட்டு டிரைவர் கண்டக்டரு போலீஸில் இருக்கிறது, மிலிட்ரியில் இருக்கிறது, இந்த வேலையெல்லாம் இருக்கிறது இந்த நட்சத்திரங்கள் உள்ள குடும்பத்தில் தான் அவங்க வந்து இது போல் வேலையில் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அதுபோல் செவ்வாய் அப்படின்றது வந்து நம்ம இடம் பூமி அதெல்லாம் வாகனம்னு சொல்கிறோம். அப்போ இடத்தால பிரச்சனை வீட்டால் பிரச்சனை அப்படின்னும் போதும் இந்த செவ்வாயோட கர்மப்பதிவு உள்ள குடும்பத்தில் இருக்குது. அந்த கர்மப்பதிவு குறையணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இப்போ திருமண வாழ்க்கை பாதிப்பு இருக்குது, இவங்களுக்கே வந்து லக்ன புள்ளி வந்து சிம்ம லக்னமாக இருக்கிறாங்க, லக்ன புள்ளியே பூரமாக இருக்குது அப்படின்னும் போது அவங்க திருமண வாழ்க்கையை எதிர்பார்ப்பு இல்லாமல் பயன்படுத்திக்கணுங்க. எனக்கு வந்து என் பிள்ளை இவ்வளோ சம்பாதிக்கிறான், அதுக்கு ஏற்றபடி தான் பொண்ணு வேணும், பொண்ணு அழகாக வேணும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு இருந்தாங்கன்னா இதுனா ஏன்னா முன்னோர்கள் வழியில் இந்த கர்மப்பதிவு வந்திருக்குங்க. அதாவது இந்த நட்சத்திரங்கள் வந்து முன்னோர்கள் வழியிலே திருமண வாழ்க்கையை சிறப்பாக வாழாதவங்க அப்படின்னு சொல்லுது இந்த நட்சத்திரம் மூலிமா. அப்போ நாம் வந்து அந்த திருமண வாழ்க்கையை எதிர்பார்ப்போட அணுகணும் அப்படின்னா அந்த திருமண வாழ்க்கையை பாதிப்பு உள்ளாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் இந்த நட்சத்திரங்களுடைய கர்மப்பதிவு இருக்கிறவங்க எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டு இவங்களுடைய தேவையை வந்து குறைச்சிக்கிட்டு அதுக்கு ஏற்றபடி வரனை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாழ்க்கை வந்து இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அப்படி வழிகாட்டுறதுக்கு மட்டும்தான் இந்த கர்மப்பதிவு உங்களுக்கு இருக்குது, நீங்கள் வந்து இந்த எதிர்பார்ப்பை குறைச்சிங்கன்னு சொல்லலாம். நேற்று பார்த்த ஒரு ஜாதகங்க சிம்ம லக்கணம், லக்கண புள்ளி வந்து பூரம், சந்திரன் வந்து பூரத்திலே இருக்குது, 7ஆம் இடத்துல வந்து குரு கேது, 7ஆம் இடத்துல குருவும் கேதுவும், சனி வந்து நீசமாயிட்டார், சனி வந்து 9ல் இருக்கிறார். இப்போ அவங்ககிட்ட சொல்கிறோம் நம்ம இது போல் உங்களுக்கு முன்னோர்கள் வழியிலேயே இந்த கொடுப்பனை இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லையே அப்படி யாரும் எங்கள் குடும்பத்தில் யாரும் இல்லையே, நான் சொன்னேன் இது போல் நீங்கள் உங்கள் கூட பிறந்தவங்க உங்கள் அப்பா அம்மா இல்லை உங்கள் கணவர் கூட பிறந்தவங்க அவங்களுடைய அப்பா அம்மா இந்த உறவில் வந்து கண்டிப்பாக வந்து திருமண வாழ்க்கையை பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. அது இல்லாமல் இந்த பூரம் நட்சத்திரம் இங்கே லக்ன புள்ளியாகவும் வந்திருக்கு, சந்திரனாகவும் வந்திருக்கு, அதனால் இருக்காத அப்படி கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு. அப்படி யாரும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் வந்து அது நம்ம பலன் சொல்லி முடிக்கும்போது அவங்களுடைய பொண்ணு இந்த பையனோட அண்ணன் இந்த அக்கா அப்படின்றவங்க திருமணமாகி 2 வருஷத்துல வாழாமல் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப வந்து பஞ்சாயத்து பண்ணி திரும்ப போயிருக்கிறாங்க அவங்க.
அப்போ அவங்க குடும்பத்திலே இருக்குது. அவங்க டக்குன்னு அது வந்து அவங்களுக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது, டக்குன்னு ஒத்துக்க மாட்டாங்க நிறைய பேர். அப்போ அவங்க குடும்பம்னா அவங்க 4 பேருக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அவங்க அவங்க மகளுக்கு அது போல் நடந்ததே அவங்களால ஏற்றுக்க முடியல. இந்த நட்சத்திரங்கள் கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் இந்த திருமண வாழ்க்கை பிரச்சனை உள்ளதை சொல்லும். அப்போ அந்த நட்சத்திரங்கள் உள்ளவங்க குடும்ப வாழ்க்கையை எதிர்பார்ப்பு இல்லாமல் பயன்படுத்திக்கணும். இந்த தம்பிக்கும் அதுதான் நம்ம சொன்னோம். லக்ன புள்ளியும் பூரத்தில் இருக்குது, சந்திரனும் பூரத்தில் இருக்குது, 7ஆம் இடத்துல குரு கேது இருக்குது, 7ஆம் அதிபதி நேசமாயிட்டாரு. அப்போ திருமண வாழ்க்கையை நம்ம அந்த கொடுப்பனை கணவர் மனைவி அப்படின்றது கொடுப்பனையே உங்களுக்கு சரியா இல்லை, பாதிப்பாக இருக்குது. ஆனால் நீங்கள் எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டு நீங்கள் வரணும் அமைச்சிங்கன்னா சீக்கிரம் அமையும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுபோல் தான் இந்த வழிகாட்டுறதுக்கு இது பயன்படுங்க. ஓகேங்களா? இப்படி உங்களுடைய 7ஆம் இடம் இப்படி இருக்குது, முன்ஜென்ம கர்மா இப்படி இருக்குது, அதனால் இதை இப்படி பயன்படுத்திங்கன்னு சொல்லலாம். இப்போ இந்த கர்மா வந்து நம்ம முன்னாடி இது என்னென்ன செய்யுதுன்னா, திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, பங்காளி உறவில் பிரச்சனை கொடுக்குது, சொத்து தகராறை கொடுக்குது, இதுபோல் வீடு வண்டி வாகனங்களில் பிரச்சனை. அந்த செவ்வாயோட காரகத்துவத்தெல்லாம் வேலையை பிரச்சனையை கொடுக்குது. அதுவே ப்ளஸ்ஸுங்க. அதுதான் வந்து அந்த போலீஸ் மிலிட்ரி வேலையை கொடுக்குது, யூனிஃபார்ம் போட்ட சர்வீஸை கொடுக்குது, நிறைய பேர் வண்டி வாகனங்கள் வச்சு தொழில் செய்கிறவங்க, இதெல்லாம் வந்து இந்த செவ்வாயோட கர்மாவோட ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்போ இது வந்து பாதிக்கப்பட்டவங்க என்ன செய்யலாம்னா, ஆண் வீட்டில் இந்த செவ்வாய் இருக்கும்போது முருகர் வழிபாடு பண்ணலாம். பெண் வீட்டில் இருக்கும்போது பகவதி அம்மன் வழிபாடு செவ்வாய்க்கிழமையில் பண்ணும்போது அது ஒரு வேகமான தெய்வங்கள் அதனுடைய வழிபாடு பண்ணும்போது ஒரு செவ்வாய்க்கிழமையில் வந்து ஒரு வெட்டிவேர் பால் அபிஷேகம் பண்ணும்போது கண்டிப்பாக முருகருக்கு பால் அபிஷேகம் வெட்டிவேரோட சேர்த்து பண்ணும்போது கண்டிப்பாக அந்த செவ்வாயோட கர்மபதியோட தாக்கம் கண்டிப்பாக குறையும். எல்லாத்துக்கும் மேலே நம்ம என்ன தான் பரிகாரம் பண்ணாலும் நம்மளுடைய எதிர்பார்ப்பையும் ஆசையும் குறைச்சிக்கிட்டா பரிகாரம் அப்படின்றது இது மட்டும்தான். எதிர்பார்ப்பும் பேராசையும் அப்படின்னு இல்லாமல் இருந்ததுன்னா பரிகாரம் பெருசாக தேவையில்லைங்க. ஓகேங்களா? செவ்வாய் முடிந்தது. அடுத்தது புதனோட கர்மப்பதிவு. புதனோட கர்மப்பதிவு அப்படின்றும்போது ரோகிணி உத்தரம் பூராடம் இந்த 3 நட்சத்திரங்கள் வந்து புதனோட கர்மப்பதிவாக இருக்குங்க. புதனோட கர்மப்பதிவு அப்படின்னாலே புதன் தான் நம்மளுக்கு நம்ம ஜோதிடருக்கான காரண கிரகம். நம்ம புதன் தான் சொல்கிறோம். யாரெல்லாம் ஜோதிடராக இருக்குமோ நம்மளுடைய எல்லாருடைய குடும்பத்திலையும் கண்டிப்பாக இந்த நட்சத்திரங்கள் இருக்கணும். ரோகிணி உத்தரம் பூராடம் அப்படின்றது கண்டிப்பாக ஜோதிடர்களோட குடும்பத்தில் ஆசிரியர்களாக இருக்கிற புதன்னா ஆசிரியர்களோட குடும்பத்தில் கண்டிப்பாக இந்த நட்சத்திரங்கள் இருக்கும். அப்போ புதன் தான் ஆடிட்டருங்க, கணக்கு வழக்கு சம்மந்தப்பட்ட துறை, பேங்க்கில் வேலை செய்கிறவங்க. அப்போ இந்த புதனோட கர்மப்பதிவு பெற்ற ரோகிணி உத்தரம் பூராடம் யாரோட குடும்பத்திலலாம் இருக்குதோ அந்த குடும்பத்தில் வந்து ஜோதிடர் இருக்கலாம், ஆசிரியர் இருக்கலாம், அதுபோல் வந்து பேங்க்கில் வேலை செய்கிறவங்க, அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்டவர், ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. அதுபோல் காதல் திருமணம் அப்படின்றது இந்த நட்சத்திரங்கள் முக்கியமான பங்கு வகிக்குதுங்க. காதல் திருமணத்தில் வந்து அதிகமாக காதல் திருமணம், நீங்கள் காதல் திருமணம் அப்படின்னாலே அந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரோகிணி உத்திரம் பூராடம் அப்படின்றது லக்ன புள்ளியாவோ லக்னாதிபதி நின்ற நட்சத்திரமாவோ சந்திரன் நின்ற நட்சத்திரமாவோ கண்டிப்பாக இருக்கும். அது வந்து காதல் திருமணத்தை கொடுக்குது. காதல் கலப்பு திருமணம் அதையும் கொடுக்குது. சொந்தத்தில் திருமணம் பண்ணவங்க ஜாதகத்தில் இந்த நட்சத்திரங்கள் இருக்குங்க. அப்போ இந்த நட்சத்திரங்கள் காதல் திருமணம், காதல் கலப்பு திருமணம், அதுபோல் சொந்தத்தில் திருமணம் பண்ணுறது இது எல்லாமே இருக்கும். உடம்புல நோயின்னு பார்த்தீங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் கண்டிப்பாக இந்த புதன் தான் நரம்பு தோலுக்கான காரக கிரகம். அப்போ இது சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இருக்குங்க. அப்போ இந்த புதனோட கர்மா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ப்ளஸ் அப்படின்னும் போது நம்ம முன்னாடியே அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், பேங்க் சம்மந்தப்பட்டதெல்லாம் சொல்லியிருக்கோம். மைனஸ் அப்படின்னா இதுதாங்க, திட்டமிடுதல் சரியாக இருக்கும்போது இதனால் பாதிப்பு வராது. இந்த அந்த புதன் தான் வந்து திட்டமிடுறதுக்கான காரக கிரகம். அப்போ ஒருத்தவங்க சரியாக பிளான் பண்ணிட்டாங்கன்னா எதுலையுமே துவக்க மாட்டாங்க. அப்போ இந்த நட்சத்திரங்கள் உள்ளவங்க ரொம்ப ரொம்ப எல்லா விதத்திலுமே கவனமாக இருக்கணும். கவனமாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள பாதிக்கப்படுறதை குறைச்சிக்கலாம் கண்டிப்பாக. ஓகேங்களா? அடுத்ததாக வந்து இந்த புதனுக்கு என்ன பரிகாரமாக செய்யலாம் அப்படின்னா, புதன் அப்படின்றது அலிகிரகம் அப்படின்றதால அதுபோல் திருநங்கையில் ஆசீர்வாதம் வாங்கிறது, இங்கே பக்கத்தில் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு பண்ணுறது அப்படின்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது வந்து நல்ல சிறப்பான பரிகாரமாக இருக்கும். அதுபோல் வசதி உள்ளவங்க வந்து ஏழை மாணவர்களுக்கு வந்து படிப்புக்கு உதவலாம். அதெல்லாம் வந்து புதனுக்கு வந்து நல்ல பரிகாரமாக அமையும். ஓகேங்களா? அடுத்தது வந்து குருவோட கர்மப்பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிடம், அஸ்தம், உத்திராடம் இந்த நட்சத்திரங்கள் வந்து குருவோட கர்மப்பதிவு பெற்ற நட்சத்திரங்கள். மிருகசீரிடம், அஸ்தம், உத்திராடம் இந்த நட்சத்திரங்கள் வந்து குருவோட கர்மப்பதிவு பெற்ற நட்சத்திரங்கள். அப்போ இந்த குருவும் புதனும் ஓரளவு பெரும்பாலும் காரகத்துவங்கள் ஒன்றாவே வரும். அப்போ குருவோட கர்மப்பதிவு பெற்ற அந்த குடும்பத்திலே வந்து அதுபோல் ஜோதிடர்கள், ஆசிரியர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. அப்போ இந்த குருவோட கர்மப்பதிவில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அது குரு அப்படின்றது குழந்தையை குறிக்கும். அப்போ இந்த கர்மா வந்து
பிராமண தோஷம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த மிருகசீரிடம், அஸ்தம், உத்திராடம் இந்த நட்சத்திரங்கள் இருக்கிற குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதது, குழந்தை லேட்டாக பிறக்கிறது, குழந்தை அடிக்கடி அபார்ஷன் ஆகிறது, இல்லை குழந்தை வந்து பிறந்து அதனால் அவங்க கஷ்டப்படுறது அப்படின்றது இது எல்லாமே குருவோட கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரங்கள் உள்ள குடும்பத்தில் தான் வருங்க. அப்போ அந்த குழந்தை வந்து சில பேர் திருமணமாகி 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு தான் குழந்தை பிறந்தது, இல்லை திருமணமாகி குழந்தையே இல்லை, குழந்தை பிறந்து ஏதோ ஒன்று ஒரு ஊனமாக இருக்குது, இல்லை குழந்தை பிறந்து அதுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணிகிட்டே இருக்கும், அந்த குழந்தையால் நிம்மதி இல்லை அப்படி இந்த குழந்தை பாக்கியம் தொடர்பான அந்த கஷ்டத்தை சொல்கிறது அப்படின்றது இந்த குருவோட கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரங்கள் வந்து மிருகசீரிடம், அஸ்தம், உத்திராடம் அப்படின்றது லக்ன புள்ளியாவோ லக்னாதிபதியாவோ சந்திரனாவோ வரும்போது கண்டிப்பாக அவங்க குடும்பத்தில் வந்து இந்த பாதிப்பு இருக்குது. அதுபோல் இப்போ வந்து குருன்றது பொருளாதாரம் நல்லா சம்பாதிப்பாங்க, கையில் காசே தங்காது. அதுக்கும் இந்த குருவோட கர்ம பதிவு இருக்கிற குடும்பத்தில் கண்டிப்பாக இருக்குங்க. அப்போ இந்த குடும்பம் இருக்கிறது, அதுபோல் இவங்களும் பேங்கில் கேஷியராக இருக்கலாம், அதுபோல் அந்த பணம் புழங்குற இடத்துல வேலை செய்கிறது, அப்படிலாம் இந்த குருவோட கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரங்கள் இருக்கிற ஃபேமிலியில் கண்டிப்பாக இருக்கும். அதுபோல் ஜோதிடர், அதாவது புதன்ன்றது ஆசிரியர், குரு அப்படின்றது பேராசிரியர். அப்போ ஒரு கல்லூரியில் ஆசிரியராக பேராசிரியர் இருக்காங்கன்னா அங்கெல்லாம் குருவோட கர்மாவாக இருக்குங்க. ஸ்கூல் டீச்சர் அப்படின்னா அது புதனோட கர்மாவாக இருக்கும். இப்படி இந்த குருவோட கர்மா வந்து ப்ளஸ் மைனஸ் இப்படியே இருக்குங்க. முக்கியமாக குழந்தை பாக்கியம் பாதிப்பில் இந்த குருவோட கர்மா இருக்குது. இந்த குருவோட கர்மாவை குறைக்கணும் அப்படின்னா அதுபோல் குருவோட எனர்ஜி அதிகமாக உள்ள இடம் திருச்செந்தூர் முருகர் வழிபாடு பண்ணும்போது அந்த குருவோட கர்மா நம்மளுக்கு குறைஞ்சி நல்லா இருக்கலாம். அதுபோல் குருவோட கர்மா இருக்கிறவங்க வந்து குருமார்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். குருமார்கள்ட்ட எப்பயுமே வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த எந்த விஷயமா இருந்தாலும் அதை சொல்லிக் கொடுத்தன்னு ஒரு குருமார்கள் இருப்பார். எதுவுமே வந்து தானாக வந்துடாதுங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு குருமார்கள் இருப்பார். அப்போ குருமார்களுக்கு எந்த அளவு நம்ம மதிப்பு மரியாதை அவங்களுக்கு போற்றி புகழறமோ அவங்களுக்கு குரு கர்மா வந்து குறைஞ்சி அவங்களுக்கு எந்த துறையில் இருக்கிறாங்களோ அதில் வந்து மேன்மையாக வரலாம். அதில் குறிப்பாக இப்போ நம்ம வர்ற வியாழக்கிழமை அப்படின்றது பூச நட்சத்திரமும் வியாழக்கிழமையும், அதுவும் வந்து கடக ராசியில் தான் குரு உச்சமாவார். அப்போ வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரமும் ஒன்றா வருது. அந்த நாளில் நம்ம குருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது அந்த பலனை ரொம்ப அதிகமாக நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ வர்ற வியாழக்கிழமை பூச நட்சத்திரமும் வியாழக்கிழமையும் ஒன்றா வருது. அந்த நாளில் வந்து குருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது நல்லாயிருக்கும். அதுபோல் நம்ம ஜோதிடராக இருக்கிறவங்க ஜீவசமாதி வழிபாடு பண்ணுறது அப்படின்றதும், சித்தர்கள் வழிபாடு பண்ணுறது அப்படின்றதும், குருமார்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது அப்படின்றது இந்த வர்ற வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரமும் ஒன்றா வர்ற நாளில் செய்யும்போது நம்மளுடைய ஜோதிடத்துறைக்கு ரொம்ப வளர்ச்சியாக இருக்கும். நம்ம அடுத்த கட்டத்துக்கு வளரலாம். அந்த நாளை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதுதான் குருவோட கர்மாவுக்கு வந்து நம்ம திருச்செந்தூர் முருகர் வழிபாடு, எல்லா குருமார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குறது. அப்போல் குழந்தை இல்லாத தம்பதிகள் வந்து இது 2 பேரும் வந்து தம்பதிகளாக போய் பிராமணர்கள்ட்ட ஏதாவது அவங்களுக்கு உண்டான மரியாதை செஞ்சு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கும் போதும் இந்த குழந்தை உண்டாகிறதுக்கான வாய்ப்பை அது சொல்லும். அந்த குரு கர்மா குறையும். ஓகேங்களா? அடுத்தது குரு முடிஞ்சு சுக்கிரனோட கர்மா இருக்கும்போது சுக்கிரன் வந்து திருவாதிரை, சித்திரை, திருவோணம் இந்த 3 நட்சத்திரங்கள் வந்து சுக்கிரனோட கர்மாவை சொல்லுங்கள். திருவாதிரை, சித்திரை, திருவோணம் இந்த 3 நட்சத்திரங்கள் வந்து சுக்கிரனோட கர்மாவை சொல்லும். அது முன்னாடியே சொன்ன போல தான். இது வந்து சுக்கிரன் அப்படின்றது திருமண வாழ்க்கைக்கான கிரகம். அப்போ இந்த நட்சத்திரங்கள் உள்ள குடும்பத்தில் பெண்கள் வழியில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குங்க. நிறையா வந்து காதலிச்சு பெண்களை ஏமாற்றுறவங்க, அதுபோல் வந்து அந்த காமத்துக்காக பெண்களை பயன்படுத்தின குடும்பத்தில் இது நிறையா இருக்குது. பெரும்பாலுமே அது போல் இருக்கும். அப்போ பெண்கள் வழியில் பெண்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தவங்க அப்படின்ற கேட்டகரியில் இந்த 3 நட்சத்திரங்கள் திருவாதிரை, சித்திரை, திருவோணம் இந்த சுக்கிரனோட கர்மப்பதிவு பெற்ற நட்சத்திரங்கள் வருது. அப்போ இந்த நட்சத்திரங்கள் உள்ள குடும்பத்திலையும் பெண்கள் வழியில் சிறப்பாக வாழலை. திருமண வாழ்க்கையில் குறிப்பாக நம்ம முன்னாடி செவ்வாய்க்கு சொன்னது ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே சாரும். இதுவும் வரும். இந்த நட்சத்திரங்கள் சுக்கிரனோட கர்மப்பதிவும் 2 பேருக்கும் வரும். ஆனாலும் வந்து அந்த பெண்கள் விஷயத்தில், அதாவது இந்த குடும்பத்தில் இந்த சுக்கிரன் கர்மா இருக்கிற குடும்பத்து பெண்கள் வந்து சிறப்பாக திருமண வாழ்க்கை வாழலை அப்படின்றது நிறையா பார்க்க முடியுது. அப்போ இவங்க வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, வசதி வாய்ப்பு இருக்கும்போது ஏழை பெண்களுக்கு திருமணத்துக்காக உதவி செய்யலாங்க. அதுபோல் பெண்கள்கிட்ட வந்து கௌரவத்தோட மதிப்பு மரியாதையோடு நடந்துக்கணும். அதுபோல் சுக்கிரனோட காரத்துவ தொழில் செய்கிறவங்களும் இந்த குடும்பத்தில் இருப்பாங்க. இப்போ சுக்கிரனோட கர்மா இருக்கும்போது கண்டிப்பாக பெண்களுக்கு தொந்தரவு கொடுக்குறவங்க, பெண்களால் பாதிக்கப்படுறவங்க அப்படின்னும் போது அந்த குடும்பத்தில் அடுத்தடுத்து அந்த சுக்கிரன் கர்மா பிறந்துக்கிட்டே இருக்குங்க. அப்போ அந்த சுக்கிரன் கர்மா குறையணும்னா பெண்களை போற்றி புகழணும். பெண்களுக்கு வந்து அவங்களால கஷ்டம் கொடுக்கக்கூடாது. முடிஞ்ச அளவு திருமணத்துக்கு உதவி செய்கிறது,
என்ன செய்யணுமோ அவங்களால முடிஞ்சது. இப்போ ஒருத்தவங்க வந்து வசதி இருக்குன்னா ஒரு தாலி எடுத்து கொடுக்குறாங்க. இல்லை நம்ம வீட்டில் வசதி இல்லாமல் அவங்க வீட்டில் 2 வாழை மரம் இருக்குது, அந்த திருமணத்துக்காக 2 வாழை மரத்தையாவது வெட்டி கொடுக்கலாம். அதுபோல் திருமணத்துக்கான உதவி செய்யும் போது இந்த சுக்கிரனோட கர்மா குறையும். அதுபோல் வந்து நம்ம ஸ்ரீரங்கம் சுக்கிரனுக்கு ஸ்ரீரங்கம் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தது சனி பகவானுடைய கர்மா. சனி பகவானுடைய கர்மா அப்படின்னு பார்க்கும்போது புனர்பூசம் சுவாதி அவிட்டம் இந்த 3 நட்சத்திரங்கள் சனி பகவானோட கர்ம நட்சத்திரமாக வருதுங்க. இந்த நட்சத்திரங்கள் அப்படின்னும் போது தொழில் சிறப்பாக அமைய மாட்டுதுங்க. தொழில் வந்து சிறப்பாக அமைய மாட்டுது. நம்ம முன்னாடி இந்த செவ்வாய் கர்மாவுக்கு சொன்ன பாருங்க, கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி, இது வந்து வேலை உத்தியோகத்தில் எவ்வளோ உத்தியோகம் நல்லா அமைஞ்சாலும் அதில் ஒரு திருப்தி இல்லாத தன்மையை கொடுக்குது. இந்த சனியோட கர்மா அப்படின்றது புனர்பூசம் சுவாதி அவிட்டம் அப்படின்றது தொழிலை சிறப்பாக அமைய மாட்டுது. அமைஞ்சால் அதனால் அது மூலிமா நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்குது. இல்லை வேலையாட்கள் வரமாட்டாங்க, ஏதாவது ஒரு தொழில் சார்ந்து நம்மளுக்கு இடைஞ்சலை கொடுக்குது. அது போல் வந்து அற்பாயில் இறந்தவங்களும் இந்த நட்சத்திரங்கள் உள்ள குடும்பத்தில் இருக்கிறாங்க. அதுபோல் நீண்ட ஆயுள் வாழ்ந்தவங்களும் இந்த ப்ளஸ்ஸாக இருக்கும்போது நீண்ட ஆயுள் ஒரு 80-85 வயசு வரைக்கும் வாழ்ந்தவங்களும் இந்த குடும்பத்தில் இருக்காங்க. அதாவது என்ன நட்சத்திரம்னா புனர்பூசம் சுவாதி அவிட்டம் இந்த 3 நட்சத்திரங்கள் உள்ள குடும்பத்தில் குறைஞ்ச வயசில் இறந்தவங்க இருக்கிறாங்க, அதிக ஆயுள் நீண்ட ஆயுள் வாழ்ந்தவங்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த நட்சத்திரங்கள் உள்ள குடும்பத்தில் இது ஏன் இந்த கர்மா நம்மளுக்கு வந்து சேர்ந்தது அப்படின்னா, முன்னோர்கள் வழியில் நம்மகிட்ட அதை சனியோட கர்மானும்போது சனின்றது நம்மளுடைய உழைப்புங்க. அப்போ அடுத்தவங்களோட உழைப்பை நம்ம திருடுனது, அதுபோல் அடுத்தவங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கொடுக்காமல் இருந்தது. சனின்றது ஊனமானவர்கள் வயதானவர்கள் அவங்களுக்கு மதிப்பு மரியாமல் கொடுக்காமல் இருந்தது. அதெல்லாம் இந்த கர்மா வர்றதுக்கு காரணமாகிடுச்சு. அப்போ இந்த கர்மா நம்மளுக்கு இந்த காலகட்டத்தில் வந்திருக்கு அப்படின்னா அது சார்ந்து அப்போ நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு ஒழுங்காக சம்பளம் கொடுக்கறது, ஊனமானவர்கள் வயதானவங்களோட மதிப்பு மரியாதையோடு நடத்துறது, ஏதாவது நம்மளுடைய ஒரு பிறந்த நாள் திருமண நாள்னு வரும்போது அதுபோல் வயதானவர்கள் இருக்கிற இடத்துக்கு போய் அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுறது, அதெல்லாம் இந்த கர்மாவை குறைக்கும். அப்போ இந்த சனியோட கர்மா இருக்கிறவங்க தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், வேலையாட்களை சிறப்பாக பார்த்துக்கணும். வேலை செய்கிறவங்களுக்கு நாம் வேலை செய்கிற இடத்துலையும் சம்பளத்துக்கு ஏற்றபடி ஒழுங்காக வேலை செய்யணும் அப்படின்றத கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணுங்க. அப்போ இந்த சனியோட கர்மா அற்பாயில் குறிக்குது, வேலையில் பிரச்சனையை கொடுக்குது. அதுக்கு வந்து நம்ம பரிகாரமாக வந்து நம்ம அதுபோல் ஊனமானங்கள் வயதானவர்களுக்கு உதவி செய்கிறது சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறோம். அடுத்ததாக வந்து ராகுவோட கர்மாங்க. ராகு அப்படின்றது விசாகம் சதயம் பூசம் விசாகம் சதயம் இந்த 3 நட்சத்திரங்கள் வந்து ராகுவோட கர்மாவை வெளிப்படுத்தும். ராகு அப்படின்னாலே வெளிநாடு. இந்த ராகுவோட கர்மா தான் அரசாங்க வேலையை கொடுக்குதுங்க. இந்த நட்சத்திரங்கள் யாரோட குடும்பத்தில் தான் லக்ன புள்ளியா லக்னாதிபதியா சந்திரனா இருக்கோ, அதாவது பூசம் விசாகம் சதயம் இந்த நட்சத்திரங்கள் உள்ள குடும்பத்தில் கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இருக்கிறாங்க. இது லக்ன புள்ளியா லக்னாதிபதியா சந்திரனா இருக்கலாம், கண்டிப்பாக இருக்குது. அதுபோல் வெளிநாடுக்காக வாய்ப்பு உள்ள அப்படின்னா இந்த வெளிநாடுக்கான கொடுப்பனை அதிகமாக உள்ள ஜாதகம் இந்த பூசம் விசாகம் சதயம் அப்படின்ற நட்சத்திரங்கள் உள்ள குடும்பம் கண்டிப்பாக நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அந்த வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக இந்த நட்சத்திரங்கள் உள்ள குடும்பம் ஈஸியாக பயன்படுத்திக்கலாம். அதுபோல் இந்த ராகுவோட கர்மா உள்ள குடும்பத்தில் வந்து 2 திருமணங்கள் இருக்குது. அதுபோல் நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வீசிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது. அதுபோல் முன்னோர்களுக்கு திதி கொடுக்காதவங்க வந்து இந்த ராகுவோட கர்மா இருக்கிற குடும்பத்தில் இருக்காங்க. அப்போ இதெல்லாம் நம்ம சரியாக செய்யும்போது இந்த ராகுவோட கர்மாவால் பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்கிறோம். இந்த ராகுவோட கர்மாவுக்கு நம்ம பரிகாரமாக என்ன சொல்லலாம்னா, யாராவது வெளிநாடு போகிறவங்களுக்கு உதவி பண்ணலாங்க. வெளிநாடு போகிறவங்களுக்கு உதவி பண்ணும்போது இந்த கர்மா வந்து பெரிய அளவுக்கு பாதிக்காமல் இருக்கும். சும்மா ரோட்டில் வெளிநாடு போகிறவங்க தான் இல்லை, இப்போ நம்ம ரோட்டில் வண்டி 2 வீலரில் போயிட்டே இருக்கோம். இப்போ அது வயதானவங்க நடந்து போகிறாங்க, இல்லை முடியாதவங்க போகிறாங்கன்னா நம்ம போகிற வரைக்கும் அவங்களை கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு போகலாம். அதுபோல் சின்ன பரிகாரங்கள் அதுபோல் செய்யும்போது இந்த ராகுவோட கர்மா குறையும். இது வந்து டிரான்ஸ்போர்ட்டு அதுபோல் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டதை பெரிய அளவு தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த கர்மா இருக்கிறவங்க அந்த தொழிலை செய்யலாம். இதுபோல் ஒவ்வொரு கிரகத்தோட நட்சத்திரங்களும் அதனுடைய ப்ளஸ்ஸையும் சொல்லுது மைனஸையும் சொல்லுது. அந்த கர்மா சார்ந்து நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னா பெரிய அளவு பாதிக்காது. உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன நட்சத்திரங்கள் எந்தெந்த கர்ம பதிவு பெற்றிருக்குன்னு பாருங்கள். அந்த கர்ம பதிவுக்கான விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்குதான்னு பாருங்கள். அதை சார்ந்து ப்ளஸ் மைனஸை எடுத்து அதுக்கு பரிகாரமாக செய்யுங்க, அது சிறப்பாக இருக்கும். திரும்ப ஒரு தடவை ஒவ்வொரு கிரகத்துக்கான நட்சத்திரங்களை சொல்கிறேன். சூரியனோட கர்ம பதிவு அப்படின்றது அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் பூரட்டாதி. சந்திரனோட கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரங்கள் வந்து பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி. செவ்வாயோட கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரங்கள் வந்து கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி. புதனோட கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரங்கள் வந்து ரோகிணி உத்தரம் பூராடம். அடுத்தது வந்து குருவோட கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரங்கள் மிருகசீரிடம் அஸ்தம் உத்திராடம்.
குருக்கு அப்படி சுக்கிரனோட கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரங்கள் அப்படின்னும் போது திருவோணம், திருவாதிரை, சித்திரை, திருவோணம். அடுத்து சனி பகவானோட கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரங்கள் புனர்பூசம், சுவாதி, அவிட்டம். அடுத்து ராகு பகவானோட கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரங்கள் பூசம், விசாகம், சதயம். இந்த 8 கிரகங்களும் கர்ம பதிவு உண்டு. அதுபோல் ஒவ்வொரு பாவங்களுக்கும் இருக்குது, ஒவ்வொரு ராசிக்கும் கர்ம பதிவு இருக்குது. இதை இன்னும் அடுத்தடுத்த நம்ம விழாவில் நம்ம அடுத்தடுத்து அந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசலாம். இந்த கர்ம பதிவு பெற்றதால் இப்படி தான் இது இயங்கிட்டு இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகத்தில் இல்லை உங்கள் குடும்பத்து ஜாதகத்திலே உங்கள் ஜாதகத்திலே இந்த கர்ம பதிவு இருந்தால் இப்படி தான் இது வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும். அதுக்கு ஏற்றபடி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா ஜோதிடம் அப்படின்றது நம்ம வழிகாட்டிங்க. அந்த ஜாதகத்தில் நம்ம என்ன மாதிரி கிரக அமைப்பு இருக்கோ அதுபடி நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னா கஷ்டங்கள் குறையும். எதிர்பார்ப்பும் பேராசையும் தான் நம்மளுக்கு கஷ்டப்படுத்துது. எதிர்பார்ப்பும் பேராசையும் இல்லாமல் ஜாதகத்தில் கிரகங்களில் நம்ம ஜாதகத்தில் என்ன நிலையில் இருக்கோ அதுக்கு ஏற்றபடி வாழ்ந்துட்டோம் அப்படின்னா சிறப்பான வாழ்க்கையை நாமும் வாழலாம். இந்த ஒரு சிறப்பான வாய்ப்பை கொடுத்த ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.